மறுநாள் நாம் சற்று முன் தெரிவித்தது போலதான் தற்பொழுது 7 சீட்டு சொல்றாங்க. இப்போ 8 என்பது உறுதியாயிருக்கு. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. அதுதான் நம்ம காட்சி பார்த்துருக்கோம். ஏனென்றால் தொடர்ந்து இரட்டை இலக்கத்தில் கேட்டு வந்த சூழல்ல தான் தற்பொழுது திமுகவின் சார்பில் 8 தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏன்னால் சென்ற முறை தேர்தலை விட இந்த 2 சீட்டுகள் கூடுதலாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் 10 சீட் கேட்டிருந்த சூழல்ல தான் தொடர்ந்து காலதாமதம் ஆகி கொண்ட சூழல்ல தற்பொழுது முதல்வர் வந்தவுடனே இவர்களும் விடுதலை சிறுத்தைகள் திரும்ப வந்தவுடனே தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தொடர்ந்து இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் தான் எத்தனை தொகுதிகளில் அந்த 8 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறார்கள் அல்லது இவர்களுக்கான தனி சின்னத்தில் நிற்கிறார்கள் என்பது தெரிய வரும். இதை தொடர்ந்து இன்னும் ஒரு தேமுதிகவை பொறுத்தவரையும் அவர்கள் அணிந்திருவார்கள். ஆனால் இப்பொழுது இது காலதாமதமாக நீண்ட இனமுறையில் தந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது தற்போது நிறைவு கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்க்கும் பொழுது இவர்கள் பல்வேறு கூட்டங்கள் நடத்தியுமே அவர்கள் மாநில குழுவாகட்டும் செயற்குழு கூட்டத்தின் முறையில் அவர்கள் 10 சீட் கேட்டிருந்த இரட்டை இலக்கத்தில் தொகுதி கேட்டிருந்த சூழல்ல தற்பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி எண்ணிக்கை 8 ஆகும். சென்ற தேர்தலை விட 2 கூடுதலாகத்தான் உள்ளது என்று திமுக தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த 8 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதியில் திமுக சின்னத்தில் நிற்கிறார்கள் என்பது பின்னணி தெரியும். ஏன்னா இப்போ இவர்கள் தற்பொழுது அதை பற்றியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதுதான் இவர்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் நின்ற தொகுதியில் நிற்கிறார்களா அல்லது புதிதாக தொகுதி 8மே புதிதாக நிற்கிறார்களா என்பது குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது திருமாவளவன் விளக்கலாம். அது அப்போதான் தெரிய வரும். ஆனால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது தற்பொழுது 8 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. பிரண்யா.